புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம் புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம் அகிம்சைவாதியும் இவரே அன்பின் உருவமும் இவரே மண்ணின் மைந்தரும் இவரே நம் பாரத தாயின் மகனும் இவரே புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம் புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் நாடு உயர வேண்டும் என்றால், ஒரு வீடு உயர வேண்டும் என்றால், ஒரு தேசம் உயர வேண்டும் என்றால் அதற்கு தேவை கல்வி கல்வி கல்வி. கல்வி செல்வம் இருந்தால் மட்டும்தான் ஒருவன் எவ்வளவுதான் ஒரு வறுமையான குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், அந்த குழந்தை படித்த பிறகு, படித்து ஒரு உத்தியோகத்திற்கு வந்த பிறகு, ஒரு எம்எல்ஏ ஆகிய பிறகு, இல்ல ஒரு எம்பி ஆனா, ஒரு அமைச்சரானா, அந்த குடும்பத்தினுடைய வறுமை நீங்கும். அந்த குடும்ப சமுதாயத்தினுடைய பொருளில்லான் புகழின்றி வசையில்லான் இல்லாமும் இல்லான் இல்லையெனும் மேக்கமில்லான் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமளவில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதாய் பிறந்தார் காமராஜர் இன்றைய விருதுநகர் மாவட்டம் விருதுபட்டி என்னும் கிராமத்தில் 1903 ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசுவாமி சிவகாமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்த இவர் அதை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் மொழிகளுக்கு ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாளாகும். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புதியும் கற்கை நன்றே என்ற அவையின் வாக்குப்படி பள்ளி வந்த பிள்ளைகள் பசியார பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று கூறிய தலைவர் தான் காமராஜர். காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம் புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம் அகிம்சைவாதியும் இவரே அன்பின் உருவமும் இவரே மண்ணின் மைந்தரும் இவரே நம் பாரத தாயின் மகனும் இவரே புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம் புறப்படு தோழா புறப்படு தோழா